அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை கீழே அலுவலக உதவியாளருக்கான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கீழே தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பணியின் பெயர் அலுவலக உதவியாளர். மொத்தம் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ்க்கு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேக்கன்சிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கு 6 வேக்கன்சி இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு வேக்கன்சியும் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க, வயது வரம்பு என்னங்கிறது பார்க்கலாம். இந்த அலுவலக உதவியாளருக்கு ஃபஸ்ட்டு கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதற்கு கூடுதலாக குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை இல்லாதவர், மாற்றுத்திறனாளி ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. பொது பேட்டி அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் முன்னுரிமை இல்லாதவர் பெண் ஒரு வேக்கன்சி. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் முன்னுரிமை இல்லாதவர் பெண் ஆதரவற்ற விதவைக்கு ஒரு வேக்கன்சி. பொது பேட்டியில் முன்னுரிமை இல்லாதவர் ஒரு வேக்கன்சி. ஆதி திராவிடர் முன்னுரிமை இல்லாதவர் ஒரு வேக்கன்சிக்கு. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் முன்னுரிமை இல்லாதவர் பெண் ஒரு வேக்கன்சிஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் அந்த இதில் ஃபஸ்ட்டில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை இல்லாதவர் மாற்றுத்திறனாளிக்கு 18லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொது பேட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 18லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடருக்கு 18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர்மரபினருக்கு 18லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரிவுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வயது வரம்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வயதுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் அந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த 6 வேக்கன்சிக்கு தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த அலுவலக உதவியாளர் தமிழ் வளர்ச்சித்துறையில் அதற்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த விவரங்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். மேற்கண்ட பணியிடத்திற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய சான்றிதழுடன் இணைத்து நிறைவு செய்து 30/9/2025 மாலை 5:30 மணிக்குள் நேரிலோ அஞ்சலிலோ தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் நிர்வாகம், தமிழ் வளர்ச்சித்துறை வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழுமூர், சென்னை 600008 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/9/2025 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் நேர்லையும் கொண்டு கொடுக்கலாம், இல்லைன்னா அஞ்சல் வழியாகவும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அந்த அட்ரஸ் சொல்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் நிர்வாகம், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழுமூர், சென்னை 600008 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். கீழே பாருங்கள், அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் உரிய இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழோடு இணைச்சு நீங்கள் அந்த சொல்கிற அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருங்க. அந்த கடைசி தேதி 30/9க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒளிப்படத்துடன் கூடிய ஆளறி சான்று, கல்வி சான்று, சாதிச்சான்று, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, இதில் ஏதாச்சும் ஒன்று. மாற்றுத்திறனாளின்னா அதுக்கான சான்று, கைம்பெண் அப்படின்னா அதற்கான சான்று. ஓகேங்களா? இந்த ஃபார்ம்லாம் முக்கியமாக வச்சு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் அவங்க விவரம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ நம்ம பார்த்து இந்த அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.